ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் பேக் டு குமரி குட்டீஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ 10th ஸ்டேட் போர்டு எக்ஸாமுக்காக நிறைய பிள்ளைங்க வந்து ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கீங்க. அவங்கள எல்லாத்துக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன். நல்லபடியாக ப்ரிப்பேர் ஆகுங்க. உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா மார்க் உங்களுக்கு ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நான் 10th படிக்கும்போது எப்படி படித்தேன் அது மட்டும் இல்லை, இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து மேக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குது. மேக்ஸ் சில பேர் மெமரைஸ் பண்ணி நான் எழுதுகிறேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. ஸோ அவங்களுக்கு என்னால் முடிஞ்சது. இப்போ நான் மேக்ஸ் எப்படிலாம் படித்தேன் அது மட்டும் இல்லை, மேக்ஸில் எனக்கு தெரிஞ்சு இம்பார்ட்டன்ட், எங்கள் டீச்சர்ஸ் எனக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லி தந்தது, இது எல்லாமே நான் இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் குட்டி குட்டி வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஃபர்ஸ்ட் சாப்டரில் உள்ள இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் இதெல்லாமே தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இது என்னோடய மேக்ஸ் புக். ஸோ இன்றைக்கி இதில் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் சாப்டர் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போது ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மோஸ்ட் இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பேர், ஆர்டர்ஸ் பேர், இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து கிட்டத்தட்ட முக்கால்வாசி 5 மார்க்ஸ்க்கு இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். 5 மார்க் எந்த மாதிரி வரும் அப்படின்னா A = B, A × B, இந்த மாதிரி A × B, இதில் வந்து ஃபைண்ட் A and B வரலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ஏதாவது 1-2 வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் படிக்கும்போது இப்போவுமே நீங்கள் இந்த சாப்டர்ஸ் வந்து தரவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு கொஸ்டின் எழுதி பார்க்கலாம். ஸோ A = x belongs to n. 1 x வந்து எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா 1க்கும் 4க்கும் இடையில தான் x இருக்குது. அப்போது ஃபஸ்ட் இதில் வந்து இப்போ A கண்டுபிடிக்கணும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, x belongs to n. 1 is greater than lesser than x is lesser than 4. இந்த இதுக்குள்ளே தான் என்னது இருக்குது, x இருக்குது. அப்போது x வந்து நேச்சுரல் நம்பர் அப்படினால 1க்கு மேலே தான் இருக்கும். அப்போது இப்படி எழுதலாம். 1 ஆல்ரெடி கொடுத்துருக்கு. இதில் வந்து இப்போ ஈக்குவல் இதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு டேஷ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 1ஐயும் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி டேஷ் இதில் இல்லை. அப்போ நம்ம எப்படி கன்சிடர் பண்ணோம்னா 1க்கு அப்புறம் 2, 3 இது 2 நம்பர் தான். ஏன் அப்படின்னா 4லேயும் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ நம்ம 4க்கு வர முடியாது. 4க்குள்ளே அந்த மாதிரி தான் மீன் பண்ணுது. அப்போ இந்த மாதிரி. ஸோ இப்போ ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா x belongs to whole number. x belongs to whole number அப்படின்னா x வந்து 0லேருந்தே இருக்கலாம். அதான் x belongs to whole number. அப்புறம் 0 அப்புறம் இந்த x நம்பர் எதுலேருந்து ஆரம்பிக்கிறதுனா 0லேருந்து 2க்குள்ளே. அப்போ 0லேருந்து 0க்கு அந்த கிரேட் லெஸர் சிம்பிளில் வந்து கீழே வந்து ஒரு ஈக்குவல் கொடுத்துருக்கு. அப்படின்னா லெஸர் ஆர் ஈக்குவல் டு அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த இதுக்குள்ளேயும் அது இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது இதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது B வந்து இதுக்குள்ளே தானே. அப்போது 0வை நம்ம கன்சிடர் பண்ணலாம். 0, 1, 2 வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போ அடுத்தது சியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சியில் வந்து x belongs to n. x வந்து 3ஐ விட லெஸ்ஸர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது சியில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, 3ஐ விட எக்ஸ் வந்து ரொம்ப லெஸ்ஸர்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் இதை இப்போ எப்படி ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா இல்லை என்னது 3ஐ விட எக்ஸ் வந்து லெஸ்ஸர். எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பரில் எக்ஸ் வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கும், 1லேருந்து. அப்போது c = 1, 2 அவ்வளோதான். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, இதில் வந்து நிறைய இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்குது. என்னென்னா A = B union C is equal to A × B union A × C. A × B intersection C equal to A × B intersection A × C. இதில் நம்ம வந்து இந்த இது ட்ரை பண்ணலாம். இதில் வந்து எது பண்ணாலுமே அது வந்து ப்ரூவ் பண்ணும், அந்த மாதிரிப்பட்டதாக தான் இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ட்ரை பண்ணலாம். A × B union C equal to A × B union A × C. இது வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இதில் எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு LHS
எல்ஹெச்எஸ்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஆர்ஹெச்எஸ்னால் ரைட் ஹேண்ட் சைடு. ஃபஸ்ட் நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஈக்குவலாக இருக்குதா, என்ன வேல்யூ வருது அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளது எப்போவுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்கெட்குள்ள உள்ளது தான் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது பி யூனியன் சி இது கண்டுபிடிக்கணும். பியோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, 0,1 யூனியன் 1,2 இது. ஸோ யூனியன் இந்த சிம்பிளை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுத்தையும் வந்து காமன் எழுதணும். இதுதான் யூனியனோட இது. அப்போது எப்படி எழுதுனா 0,1,2 இந்த ரெண்டுத்தையும் ரெண்டு ப்ராக்கெட்குள்ளதை வந்து காமன் உள்ள சென்டரில் போட்டு எழுதணும் அந்த மாதிரி. இப்போது ஏ இன்ட்டு பி யூனியன் சி. ஏல என்ன வேல்யூ இருக்குது, 2,3. அதை வந்து ஃபஸ்ட் எழுதிக்கலாம். 2,3 டாட் வச்சுக்கலாம். மோஸ்ட்டாக இதுக்கு வந்து இன்ட்டு அந்த சிம்பிளுக்கு வந்து நீங்கள் டாட் ப்ரிஃபர் பண்ணலாம். இது வந்து இதுக்கு மீனிங்கும் வந்து இன்ட்டு மல்டிப்ளை பண்ணணும், அப்படி தான் இதோட மீனிங்கும். ஸோ இப்போது 0,1,2 இப்போது இந்த ரெண்டுத்தையும் இந்த மாதிரி எழுதிக்கணும். எப்படின்னா 2, ஃபர்ஸ்ட் இது வந்து காமனாக இருக்கணும், இது மொத்தத்தையும் முடிக்கணும். திருப்பி இது காமனாக இருக்கணும், இது மொத்தத்தையும் இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போது ஆர்ஹெச்எஸில் என்ன போட்டிருக்காங்க, ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி. ஏ இன்ட்டு பி வந்து ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணணும். ஏயோட வேல்யூ என்ன இருக்குது, 2,3. பியோட வேல்யூ என்ன இருக்குது, 0,1. இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 2,0 2,1 3,0 3,1 சாரி இந்த மாதிரி இது. இப்போ திருப்பி நம்ம எதுக்கு பண்ணோம் அப்படின்னா ஏ இன்ட்டு சிக்கு பண்ணணும். ஸோ ஏ இன்ட்டு பிக்கு கண்டுபிடிச்சாச்சு, ஏ இன்ட்டு சிக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா இதில் வந்து ஆர்ஹெச்எஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருவோம், ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி. இதில் உள்ள இது மொத்தத்தையும் நம்ம வந்து காமனாக எழுதணும். அப்போது ஃபஸ்ட்டு இப்போது எழுதலாம். இதில் ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி. ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு பியில் என்னலாம் இருக்குது, 2,0 2,1 2,0 2,1 3,0 3,1. இப்போ யூனியன் 2,1 2,2 3,1 3,2. இப்போ இந்த இடத்தையும் யூனியன் பண்ணும். அப்போது 2,0 2,1 2,2 3,0 3,1 3,2. ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக்கான்னு பார்க்கணும். இதில் வந்து சிம்பிள் எப்படின்னா இது சேம் ஆன்சர்ஸ் வந்து இதுலேயும் இருக்கணும், ரெண்டுமே ஈக்குவல். அப்போ இப்படி எழுதிக்கலாம், எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஹென்ஸ் ப்ரூவ்ட். எவ்வளோதான். இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கம்பல்சரி. ஏன் அப்படின்னா 5 மார்க்ஸில் வந்து இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து மேபி ஈஸியாக இருக்கிறதுக்கு கேட்கலாம். ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஏயோட வேல்யூ வேணா பியோட வேல்யூ வேணுன்னு கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் இதாக இருக்கணும். எடுத்துல இப்போ வந்து ஒரு இது கொடுப்பாங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. இப்போ ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு 3,2 3,4 5,2 5,4 இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபைன் ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்கலாம். அப்போ ஏ இன்ட்டு பி இந்த மாதிரினா ஏ தான் ஃபர்ஸ்ட் நம்பர். அப்போ இப்படி எழுதணும், செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ், கோஆர்டினேட்ஸ் இல்லாமல் இருந்தாலும் ஓகே தான். எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ இன்ட்டு பி வந்து 3 5. ஏன்னா ஒரு 3 3 அப்படிலாம் இல்லைன்னா காமனாக எடுத்துக்கலாம். 3 5 சேம். செட் ஆஃப் ஆல் செகண்ட் எலிமெண்ட் இன் ஏ இன்ட்டு பி வந்து 2,4.
இதே இதை டிஃப்ரெண்ட்டாகவும் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து a இன்ட்டு பின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இப்படியும் கொடுப்பாங்க, b இன்ட்டு ஏ கொடுத்துட்டு 3,2 3,4 அந்த மாதிரி. அப்போவும் நம்ம எப்படி எழுதணும்னா, ஏக்கு வந்து அப்போ இப்படி எழுதணும், செட் ஆஃப் ஆல் செகண்ட் எலிமெண்ட் இன் b இன்ட்டு ஏ. பிக்கு வந்து செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன் b இன்டு ஏ. இந்த மாதிரி எழுதி நம்ம ஃபைன் பண்ணணும். இந்த மாதிரிப்பட்ட கொஷின்ஸ் ரொம்ப கம்பல்சரியாக இருக்கும். வேறு வந்து இந்த மாதிரி கொஷின், a function of f is defined as f of x is equal to 2x minus 3. இந்த மாதிரிப்பட்ட கொஷின்ஸும் மேபி இருக்கலாம். 5 மார்க்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்பாங்க. இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு f of x is equal to 2x minus 3 எப்படின்னு கொடுத்துட்டு, a function of f is defined as f of x 2x minus 3. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஃபைண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, f of 10 plus f of 1 by 2. இதை நம்ம வந்து ஃபஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ எப்படி பண்ணோம் அப்படின்னா, எஃப் ஆஃப் 10 இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து எஃப் ஆஃப் 10 ப்ளேஸ் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட் எப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x minus 3 எப்படி கொடுத்துருக்காங்களா. இப்போ இதில் நீங்கள் எஃப் ஆஃப் 10 இஸ் ஈக்குவல் டு 10 minus 3, 2 into 10 வந்து 20 minus 3. இந்த மாதிரி நீங்கள் இது ஃபஸ்ட்டு இப்போ வந்து இந்த மாதிரி இதுக்கு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஃபைன் பண்ணி எழுதணும். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து தனித்தனியாக நம்ம எழுதலாம் இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எஃப் இஸ் ஈக்குவல் டு a to b be a function defined by f of x is equal to x by 2 minus 1, where a is equal to 2, 4, 6, 10, 12, b is equal to 1, 2, 4, 5, a9. Represent f by sets of order plus a table, an arrow diagram, a graph. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து போன தடவை வந்து பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க. போன தடவை பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் உண்மை சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின்ஸ் இல்லைனால டேபிள், ஆர்டர்டு பேர், இது வந்து 5 மார்க் கொஸ்டின். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வந்து நம்ம எப்படி இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இப்போது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா எஃப்எஃப். அப்போது a to b அப்படின்னா a to ஏலேருந்து b. அப்போது a வந்து என்னது 2, 4, 6, 10, 12. பிக்கு வந்து 0, 1, 2, 4, 5, 9. ஃபஸ்ட்டு இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 minus 1. அப்போ எப்படி எழுதணும், இப்போ எப்படி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 minus 1. இந்த மாதிரி இல்லை, எக்ஸ் இருக்க வேண்டிய பிளேஸில் வந்து 2, ஃபஸ்ட்டு ஏயில் உள்ளது 2. இந்த இதை நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து பியில் உள்ளது வருதா அப்படின்னா அது வந்து கரெக்டு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி பண்ணணும். பண்ணும்போது செட் ஆஃப் ஆர்டர்டு பேர் அப்படின்னா நம்ம நார்மலாக எழுதுவோம்ல 2, 0 ஹோல் ப்ராக்கெட்குள்ளே எழுதுறது தான் ஆர்டர் பேர். ஆர்டர் ஒரு பேராக ஆர்டர்டாக எழுதணும். அது அடுத்தது டேபிள். எக்ஸோட வேல்யூனா ஃபர்ஸ்ட்டில் இருக்க வேல்யூ தான் எப்போவுமே எக்ஸோட வேல்யூவாக இருக்கும். செகண்டில் இருக்க வேல்யூ வந்து ஒய்யோட வேல்யூவாக இருக்கும். இதை வந்து டேபிள் போட்டு எக்ஸும் ஒய் கமா போட்டு எழுதுறதுல எக்ஸும் ஒய்யும் கீழேயும் மேலே அந்த மாதிரி எழுதணும். ஆரோ டயக்ராம் வந்து ஏ வந்து இதில் இருக்குல்ல ஏபி இந்த மாதிரி எழுதி இதில் வந்து க்ராஸ் பண்ணும். இதில் வந்து ஏல வந்து இன்னும் நிறைய நம்பர்ஸ் இருந்தாலும் நீங்கள் எழுதலாம். அது வந்து பி கூட அது இன்டர்செக்ஷன் ஆகலைனாலும் அது பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்தது கிராஃப்னால் இங்கேருந்து எழுதும்போது அது எக்ஸோட நம்பர், இதுலேருந்து எழுதும்போது அது ஒய்யோட நம்பர். இப்போ 1, 2, 3, 4 இல்லை 2 டேபிள்ஸ் வச்சு நீங்கள் எழுதலாம். எழுதிட்டு சும்மா ரஃப்பாக வந்து அதில் வந்து பாயிண்ட் பண்ணி இந்த மாதிரி எழுதணும். 2, 0, 4, 1, 6, 2, 10, 4, 12, 5 இந்த மாதிரி எழுதணும். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இதுலேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கேட்பாங்க. எப்படின்னா இதுலேயே இன்னொன்று கேட்பாங்க, என்னென்னா இஸ் 1 பட் நாட் 1 2 நாட் இன் 2 அந்த மாதிரியும் கேட்கலாம். இன்ட்டு ஃபங்க்ஷனாக வேறு ஏதாவது ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனோட பேர் என்ன, இந்த மாதிரிலாம் கேட்கலாம். இந்த மாதிரிப்பட்ட கொஷின்ஸ் வந்து நீங்கள் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எப்படி அப்படின்னா மெயின், இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப கம்பல்சரி. ஏன் அப்படின்னா
கிட்டத்தட்ட முக்கால்வாசி எல்லா போர்டு எக்ஸாம்லேயும் இந்த கொஷின் கம்பல்சரியாக கேட்டிருக்காங்க. இது வந்து எப்படின்னா a function t wait a moment okay a function t which maps temperature Celsius C into temperature in Fahrenheit is defined by t bracketல c is equal to f, where f is equal to 9 by f c plus 32. find t0 t28. இந்த c இருக்க வேல்யூவில் 0 இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இது வந்து எப்படின்னா இந்த மாதிரி இப்போ t0 இருக்குது ஓகேவா. t0 is equal to 9f. ஃபஸ்ட்டு இதில் கொடுக்கும்போது என்ன கொடுத்துருந்தாங்க, tc is equal to 9 by 5c plus 32. இந்த c இருக்க வேண்டிய பிளேஸில் எல்லாமே இந்த டீக்குள்ளே உள்ள நம்பர்ஸை போடலாம். அப்போ 0 கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த மாதிரி இந்த இதில் c இருக்குல்ல, அப்போ இதில் 0 போடும்போது anything divides multiplied by 0 is 0. அப்போ 32 டிகிரி தான். சேம் t28. இப்போ 28 இங்கே போடும்போது இது மல்டிப்ளை ஆகும். 252 by 5 ப்ளஸ் 32. இது வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது 50.4. ஸோ 38. இனிமேல் இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 82.4. இதுதான் ஆன்சர். இது டிகிரியில் எழுதணும். இப்போ 10 ப்ராக்கெட்டில் வந்து -10 இருக்குது. சியில் வந்து இந்த வேல்யூ எழுதும்போது -10 மல்டிப்ளை பை 9 வந்து -90 by 5 டிவைட் பண்ணும்போது -18 கிடைக்கும். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது மைனஸும் ப்ளஸ்ஸும் இருக்கும்போது ப்ளஸ் வந்து கூடுதலாக இருக்குது, நிறையா இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸோட சிம்பிளை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இன்னொன்று ப்ளஸ் 32ல் வந்து -18 ரிமூவ் பண்ணும்போது 14 தான் கிடைக்கும். அது இப்போ இதில் இன்னொரு சம்மம் இருக்குது. என்ன அப்படின்னா TC என்ன எடுத்துருக்காங்க, TC is equal to 212. ஸோ இப்போ இதுக்கு சி வந்து கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா சியோட ஆன்சர் கொடுத்துட்டாங்க. சின்னா என்னென்னு ஃபஸ்ட் நம்பர் கொடுத்தாங்க, நம்ம இது கண்டுபிடிச்சோம். இப்போ இது சி என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போது இதில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தந்துட்டாங்க, 9 by 5c ப்ளஸ் 32 is equal to 212. இப்போ 9 by 5c is equal to இந்த 32 இங்கே போகும்போது 212 -32 தான் போகும். இப்போ இதோட ஆன்சர் என்னது, 180. இப்போ c 9 by 5 c is equal to 180. கீழே உள்ளது மேலே வரும்போது மல்டிப்ளையில் வரும். அப்போ 5 by 9. இப்போ 180 into 5 அப்படின்னா 900 by 9c. அப்போ c is equal to 100 டிகிரி. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா. இப்போது இன்னொரு இதுவும் இருக்குது. என்ன அப்படின்னா c is equal to f. எஃப்னா என்னது, ஃபாரன்ஹீட்டோட இதில் தான் நம்ம இதை கண்டுபிடிச்சிட்ருக்கோம். ஸோ f 9 by 5c ப்ளஸ் 32. இதை இப்போ எப்படி எழுதணும்னா c is equal to 9 by 5. ரெண்டுமே ஈக்குவல், சேம் இது தான் ரெண்டுமே. 9 by 5 இந்த c ப்ளஸ் 32 ரெண்டுமே ஒரே சி. அப்போ இந்த இதுலேருந்து உள்ளே கொண்டு வரும்போது மைனஸாக இருக்கும். இல்லை, இதை வந்து நம்ம அங்கே கொண்டு போகணும். அப்போ மைனஸில் மாறும் இது. ஸோ ஏன் அப்படின்னா இந்த நம்பர் வந்து பெரிய நம்பராக இருக்குது, நம்மளுக்கு சியோட வேல்யூ தான் தேவை. அப்போ நம்ம இந்த தான் அங்கே கொண்டு போகணும். அப்போது c minus 9 by 5c ப்ளஸ் ஈக்குவல் 32. இந்த 32 வந்து வெளியே எடுக்கலாம். இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், 5c minus 9c by 5 ஈக்குவல் 32 minus 4c கிடைக்கும். 4c by 5 equal 32. இப்போது இந்த minus 4c is equal to 32 into 5. ஏன் அப்படின்னா டினாமினேட்டருக்கு மேலே வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வரும். அப்போது minus 4c is equal to 160. அப்போ
இந்த c இஸ் ஈக்குவல் டு -60/-4. ஏன்னா இப்போ வந்து -4c தானே இருக்குது. இதை வந்து நம்ம டிவிஷன் மேலே இருக்கனால டிவிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து -40 டிகிரி வரும். மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் காமனாக எடுத்துக்கணும். 40 டிகிரி. இப்போ இதோட ஆன்சர் இது. இந்த சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது வந்து முக்கால்வாசி எல்லா தடவையும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரிப்பட்ட சம்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நான் வந்து இன்றைக்கே உங்களுக்கு இந்த சாப்டர் முடிக்கலாம்னு நினச்சேன். ஸோ இதே மாதிரி இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நான் இன்னும் அடுத்தது உங்களுக்கு சொல்லித்தரேன். சாப்டர் 1 வந்து இதுவரை இந்த 3 சம் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த சாப்டரில். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து மீதி எந்தெந்த சம் இம்பார்ட்டன்ட்னு பார்க்கலாம். அது வேறு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.